நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி இருந்தாலுமே அதை நாம் எதிர்கொள்வதற்கு சித்தமாக, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் என்பவர்களே, டாக்டராக இருந்தாலோ, சிஏ படிச்சிருந்தாலோ, கன்சல்டன்டி வச்சுருந்தாலோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தான்னா அந்த சுக்கிரசை ஓஹோ என்று இருக்கும். பயிற்சியை விட்டுருங்க. எந்த பயிற்சி வந்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசை என்ன, இதுதானே முக்கியம். அதை நம்ம பார்த்துப்போம். இதற்கடுத்து நமக்கு ஒவ்வொரு தசாநாதன் எங்கே இருக்கான், தசா புக்தி எப்படி இருக்கும், அதற்கு வர அந்தரங்கள் எப்படி இருக்கும், அதன் மூலியமாக இந்த சனி திசை நமக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அவர்களோட ஒத்து போக வேண்டியவன் தானே சனி. சனி திசை எப்படி இருக்கும், எதிர்வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும், விஸ்வாச வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களாகிய நாம் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாயினுடைய, எப்பவுமே செவ்வாயும் சூரியனும் ரொம்ப வைப்ரண்ட் சார். நம்ம பார்க்குறதுக்கு, வெளியில் பார்க்குறதுக்கு தெரிய மாட்டோம். அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒன்றுன்னா, ஒரு கெட்டது நடந்தாலோ, பக்கத்தில் இருக்கவன் இடிச்சிட்டு போனாலோ நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது. அந்த ஃபியூமிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு நல்லதா அடுத்தவனுக்கு நல்லதாங்கிறது இல்லை. ஆனால் என்றைக்குமே அடுத்தவனுக்கு நல்லதை நினைக்கணும் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். ஃபர்தராக இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கணுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய காணொலிகள் அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி பலன்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு, என்ன பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் காணொலி போட போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மெயினாக நம்ம இருக்கக்கூடியது நல்ல ஒரு இடத்துல தான் சார் இன்றைக்கி இருக்கும். என்ன சொன்னாலும் ஆண்டவனுக்கு வி ஹேவ் டு தேங்க். இந்த சனி பயிற்சியாக இருந்தாலும், அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும், விஸ்வாச வருடமாக இருந்தாலுமே நமக்கு நல்லதை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. நம்முடைய செவ்வாய் லக்னத்துக்கு எங்கே இருக்கான், அதாவது ராசிக்கு எங்கே இருக்கான், நல்ல இடத்துல இருக்கானா, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பலம். சார் செவ்வாய் 6ல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க. 6ல் இருந்தாலும் செவ்வாயினுடைய வீடு தான். இல்லை எனக்கு செவ்வாய் 12ல் இருக்கார், 12ல் இருந்தாலுமே சுக்கிரனுடைய வீடு. செவ்வாய் சுக்கிரன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சில இடங்களில் நமக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாத்தர் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க சார், எல்லா கிரகமும் எல்லா சமயத்துலேயும் கெடுதலையும் செய்யாது, எல்லா சமயத்துலேயும் நல்லதையும் செய்யாது. இன்னும் நாம் செய்து வந்த கர்மா அல்லது அந்த கிரக பொசிஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் பவர், அதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குங்கிறத பார்த்துப்போம். இந்த ஒரு வருடம் விஸ்வாச வருடம், அது மட்டுமல்லாமல் சனி பயிற்சியில் இருக்கக்கூடிய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். மெயினாக நம்முடைய உற்றார் உறவினர்கள் எப்படி சார் இருப்பாங்க, என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும். மெயினாக நமக்கு இந்த நாள் மற்றெல்லாம் இருக்குது. இந்த நாள் மெயின். ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? ஏன்னா 4ஆம் இடத்திற்கு வருகிறார் ராகு, 5ஆம் இடத்துல இருக்கார், இப்போ மீனத்தில் இருக்கார். இப்போ நாம் எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் அடுத்த ஒரு 4 மாதத்தில் அது நிறைவேறக்கூடியதை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அந்த அப்ளிகேஷன் போட்டால் அடுத்த ஒரு வருஷத்தில் நமக்கு அந்த ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இன்றைக்கே நம்ம இப்போ யூஎஸ்க்கெல்லாம் இன்றைக்கி விசா அப்ளை பண்ணோம்னா 2 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களை நமக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இப்பயே செஞ்சுட்டா அது நல்ல நாள் நமக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு போகணும்னு இல்லை, சரி சார் எனக்கு இன்றைக்கி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இன்னும் 3 மாதம், நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுது வெளியில் ட்ரான்ஸ்ஃபரில் வேறு யாரையோ மாற்றுறதுக்காக என்னை மாற்றி விட்டாங்க. 3 வருஷம் ஆகிடுது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். திரும்பி நான் எப்போ வருவேன்னா, இன்றைக்கி அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டுருங்க, அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். நிச்சயமாக இந்த ஒரு வருடத்தில் பிரிந்தவர்கள் கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. எல்லாரும் கூடியிருக்காங்களே இந்த இடத்துல இல்லையா? அது மட்டும் இல்லை, குருவனுடைய பார்வை இருக்குது சார். குரு பயிற்சி ஆனப்புறம் 2ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்குது. ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் குரு நமக்கு அமைந்திருக்கிறார். இன்னும் நம்ம வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர், 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு நல்ல இடத்துல இருக்கிறது. 7ல் இருந்தாலுமே 8ல் இருந்தாலுமே
8லேருந்து நமக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். அது ஒரு பெரிய லாபஸ்தானம். அந்த குரு 8ஆம் வீட்டுக்கு போகச்சே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம். ஆகஸ்ட் செப்டம்பரில் நம்ம ஏதாவது வீடு மனை வாகனம் வாங்கணுன்னாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஒரு வீடு பெயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு, கொஞ்ச நாளைக்கு வெளியில் போய்ட்டுறதுக்கு அல்லது பெர்மனெண்ட்டாக வெளியில் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இந்த வருடத்தில் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடியது நமக்கு. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம், இதே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் நாம் ஷேர்ஸில் போட்டோம்னா அது மைனஸில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 10ஆம் வீட்டுக்குரிய அதிபதியானவன் சூரியன், 12 12 10 சூரியன். அதனால் செலவுகளை நிறையா கொடுப்பார். இதையும் பார்த்துங்க இந்த ஒரு வருஷத்தில் 2 வருடங்கள்னே சொல்லலாம், அடுத்து வரக்கூடிய 2 வருடங்கள். சரி, இது தவிர மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் நம்மளுடைய அட்டகாசமான இருக்கும் சார். மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 1 வருடம் இல்லை 1.5 2 வருடங்கள் சனியுடைய பயிற்சி ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். விஸ்வாவச வருஷம் ஏற்றத்தை தரக்கூடியதாக, அந்த நல்ல பணம் புரளக்கூடியதாக மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு, அது மருத்துவம் வியாபாரம் செய்பவர்களுக்கு, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் தரக்கூடியதாக இந்த வரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கும். அதில் போடலாம், நிச்சயமாக நம்பி போடலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு நமக்கு அது பலனை தரக்கூடியதாக அந்த ஷேர்ஸ் அமைந்திருக்கும். பிஸ்னஸ், மற்ற பிஸ்னஸ் அப்படின்னா இந்த மெட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கீழே அகழ்வாராய்ச்சி, கீழே இருந்து எடுக்கக்கூடியது, அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி பிஸ்னஸ் இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்தில் ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்திருக்கும். அதுவே கருப்பு சம்பந்தமான பிஸ்னஸ், சிவப்பு இல்லாமல் கருப்பு சம்பந்தமான காரியம், கறி, இப்படி கீழே இருந்து எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை, மற்ற பிஸ்னஸ் அவ்வளோ இருக்காது, அதை கம்பேர் பண்ணுற போது இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த சனியனுடைய பயிற்சியும் அடுத்த 1 வருடமும் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்சிருக்கு சார். இதற்கு அடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்த்துட்டு வரோம்னா, நம்முடைய தசாநாதன் தசை எப்படி இருக்குது, அதற்கேற்றபடி இந்த சனி பயிற்சி எப்படி வேலை பண்ணுறோம் அதானே பார்க்குறோம். விசாக நட்சத்திரம்னு எடுத்தோம்னா புதன் தசையில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுலேருந்து ஆரம்பிப்போம். 65 70 வயசு வரைக்கும் பார்த்தோமே நம்மளுக்கு வரக்கூடியது விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு புதன், கேது, சுக்கிரன், சூரியன் தான் அதிகமாக இருக்கும். முதல்ல புதன் தசை அதிகமாக இருக்கிறது விசாகம் அண்டு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. புதன் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, ஏன்னா அனுஷம் புதன் திசை நம்மளுக்கு 11ஆம் வீட்டுக்கு உடையவன், 9க்கும் 7 8க்கும் 11க்கும் உடையவனுடைய தசை விசாக நட்சத்திரமாகட்டும் அனுஷ நட்சத்திரமாகட்டும். ஏன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை தான் ஆரம்பம். அதனால் 25 வயசில் கிட்டத்தட்ட ஒரு 7 8 வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 7 14 வருஷம் கேதுசை முடிஞ்சு சுக்கிரதசை ஆரம்பித்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா சனிக்கு சூரியனுக்கும் அப்பா பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கும். சூரிய தசையில் இருப்பவர்கள் இந்த சனி பயிற்சி நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஏன்னா சூரியனுக்கு அஷ்டமத்துக்கு தான் சனி வர்றார், சூரியனுக்கு நேரம் இல்லை, 7ஆம் பார்வையாக இல்லை. 7லிருந்து அந்த இடத்துக்கு 8ஆம் பார்வையாக சனி பெயர்ந்துட்டதுனால தன்னுடைய வீட்டை பார்க்காதனால சூரிய திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் ப்ரமோஷன் வரலாம். அதே மாதிரி வீடு மனை வாகனம், சார் நான் எனக்கு 55 வயசாக சார், ஆகட்டுமே 55 வயசில் ஒரு வீடு அமையணும்னு இருக்கு உங்களுக்கு. சூரிய திசை இது வரைக்கும் இல்லைனாலும் இப்போ சூரிய நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா சூரிய திசையில் அமையணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு, அது நிச்சயமாக நடக்கும். சார் இதெல்லாம் ரைட்டு. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லையா, அது மெயினாக இந்த கேது திசையில் இருப்பவர்களுக்கு எங்கேயாவது விழுந்து அடிபட்டு சதை வழண்டு ரத்தம் சிந்துவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த சனி பயிற்சியில். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியில் போகச்சே, படிக்கட்டில் ஏறி இறங்கச்சே, ட்ரெயினில் ஏறி இறங்கச்சே, மேலும் கீழும் ஏறி இறங்கும்போது மிகவும் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது என்பது கேது திசையில் இருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது. அது எந்த இதுவாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே சுக்கிர திசையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதன் சூரிய திசையில் இருப்பவர்களுக்கு
நாம் லாபத்தினால் இழப்பு வரக்கூடியதாக இருக்கும். அது எப்படி சார் லாபத்தினால் இழப்பு அப்படின்னா, சார் நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கணும், ஒரு ரூமில் தான் ஏசி இருக்குது, இன்னொரு ரூமில் ஏசி போடணும், நம்மளுக்கு அது லாபம், வீட்டுக்கு நாம் அனுபவிக்கிறோம் எக்ஸ்ட்ரா. ஆனால் அதற்காக ஒரு 20,000 25,000 செலவு பண்ணணும். இல்லை நாம் ஒரு வீடு வாங்கணும், அதனால் இல்லை சார் எனக்கு 40 வயசு ஆச்சு, ஒரு இடத்துல லேண்ட் வருது, அந்த லேண்ட் வாங்கி போடலான்னு இருக்கேன், ஆனால் லேண்டே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஆகுது, நான் ஒரு 10 லட்சத்துக்கு லோன் போகிறேன், அது வரவு, இது செலவு. இப்படியாக இருக்கக்கூடியது சான்சஸ் இருக்குது. உடல் உபாதைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வரக்கூடியது ஷோல்டர் பெயின், மூட்டு வலி, இது ரெண்டும் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். இரத்த சம்பந்தமான வியாதிகளுக்கு நம்மளுடைய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சனி சும்மா இருக்க மாட்டான், அந்த ஆதி கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவான். காற்றினால், வாயுவினால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்துங்க. இதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். சரி சார், இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பரிகாரம் ஏன் பண்ணணும், செய்யணுமா வேண்டாமா, பல பேர் பல விதமான அதை பற்றி அவதூறாகவும் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஷர்ட்டுன்னு இருந்ததுன்னா பட்டன் போடுறோம், பட்டன் போட்டால் நல்லாயிருக்கும், போடலைன்னா திமிராக இருக்கும், அவ்வளோதான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். செருப்பு போட்டுன்னு போனோம்னா தார் ரோட்டில் ஹீட் அதிகமாக இருக்காது, இல்லைன்னா காலில் குத்தும். அந்த ஹீட்டும் குறைய போகிறதில்ல, நம்ம உடம்பும் ஏற்றுக்க போகிறதில்ல. இருந்தாலும் செருப்புங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன பரிகாரம், அவ்வளோதான். சரி, விருச்சிக ராசி என்ற பொருளுக்கு, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திர பொருளுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்? ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். நம்ம செய்யக்கூடியதை நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. அதுவும் குலதெய்வம் அம்பாளாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. சின்ன அபிஷேகம் போகிறோம், செஞ்சுட்டு வாங்க. அது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போனோம்னா நவகிரகம் செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் ஈவினிங் 7 to 8 சென்று நவகிரகத்தை ஒரு 4 to 8 சுற்றுகள் 8 சுற்று வலம் வருதல்ங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மஞ்சள் மாம்பழமோ அல்லது மஞ்சள் வாழைப்பழமோ கிடைச்சதுன்னா மற்றவர்களுக்கு வாங்கி ஃப்ரீயாக கொடுங்க. இது நிச்சயமாக நமக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செஞ்சோம்னா மனசில் ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைம் வாங்கி மாட்டுங்க. நல்ல சைமாக, எப்பயும் மெல்லிசாக சவுண்டு வரக்கூடியதாக, காற்றில் அசையக்கூடியதாக, சவுண்டு தரக்கூடியதாக ஒரு சைம் வாங்கி மாட்டினீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சி அடுத்த விசுவாச வருஷம் அல்ல, அதற்கு அடுத்த 2 வருடங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை வீட்டில் உண்டாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது தவிர நான் நிறைய காணொளிகள் தனித்தனியாக போட்டுருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்முடைய தசை நாதன் எங்கே இருக்கா, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்லாம் போட்டுருக்கேன். அதையும் பாருங்கள். இவையெல்லாம் நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் மட்டுமல்ல, இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே 2 வருடங்களுமே 2.5 3 வருடங்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.